அப்பாடி ஒரு வழியா என் மகனுக்கு பொண்ணு கிடைச்சிட்டுப்பா. இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா எனக்கு பாவாடை இளவரசியுடைய நம்பர் வேணுமா? அது காலேஜ் படிக்கிற சின்ன பிள்ளைல திடீர்னு நீ பேசினா பயந்துரும். வா போன்ல தான் மொத்தம் 10 நம்பர் தானே இருக்கும். செல்லம்மான்னு இந்த மொட்டை கிழவியோடைய பேர் இருக்கும். நான் அதுகிட்ட பேசிக்கிறேன். தம்பி ஆரியா, அம்மாட்ட சொல்லாம இங்க பேராதடா. பாவாடை இளவரசி எனக்கு தான் வந்திருக்காளே. ஏ பாபு மனசா, நீலாம் ஒரு ஆம்பளையா? அந்த கிளவி கேள்வி கேட்க துப்பு இல்லாமல் இங்கே வந்து கண்ணை உருட்டிட்டு நிற்கிறு. நல்லாவா இருக்கா அந்த கல்யாணம் இருக்கேன்? சும்மா இரு நெட்டம்மா, என்னால் என்ன பண்ண முடியும்? பாபு சார், நான் கூட அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எப்ப அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. நாண்டுட்டு சாவுங்க எல்லாரும். உங்கள் வீட்டுக்கு வேலை பார்க்க வந்துருக்கிற பிள்ளை கூட அந்த கிறுக்கனை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைய தூக்கி கொடுக்க போறீங்க. நெட்டம்மா, அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு தான் அது ரைட்ஸ் இருக்குது கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. நான் என்ன பண்ண முடியும்? நீர் ஒன்றும் பண்ணாமல் இப்படி என்கிட்ட தான் பேசிக்கிட்டு துள்ளிக்கிட்டு இருப்பீரு. நம்ம வீட்டில் அவங்க ஒன்றும் இன்னும் இருக்க வேண்டாம். விரட்டி விடுங்க 2 கிளடையும். இங்கே இருக்க வேண்டாம். அறிவு கிட்டதனமா பேசாத. அவங்க என்ன வளர்த்தவங்க. உன் குழந்தைய பார்க்கறதுக்கு அவங்க தேவைப்பட்டாங்க. இப்போ அவங்க தேவைப்படலையோ? அதுக்கு அவங்க பெத்த பிள்ளை வாழ்க்கையவே நாசம் பண்ணுவாங்க. என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமோ? சொல்லுங்க, அந்த கிரிக்கிட்ட பேசுவோம். கிறுக்கிம்மா, கல்யாணம் இருக்கேன் பொண்டாட்டி. இங்கே பாரு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய 100 பவுன் நகை வேணா அந்த கிழவன் கொடுப்பான். ஆனால் நீ காலமுறை உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க போற. சொல்கிறத கேளு. உங்கள் அம்மா கிட்ட சொல்லி எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு. அந்த மொட்டைச்சி தேவலாமல் ஆடிட்டு இருக்கா. அம்மா பேச்ச தட்ட முடியாது அண்ணி. போடி பண்ணி, இவளை பற்றியெல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்டி. நம்ம வீட்டில் பிள்ளையை கவனிக்க வந்திருக்கோம். அந்த பிள்ளை கூட இவனை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுதுட்டி. உனக்கு என்னட்டி? சரியான கிறுக்கா இருக்கே நீ, லூஸு. உன் கல்யாணம் எப்படி நடக்கும்னு நானும் பார்க்க. உன் கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். இப்போவே போகிறேன் எங்கள் கூட்டத்தை கூட்ட. நெட்டம்மா, எங்க போற? உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போகிறேன். என்ன பண்ணனே எனக்கே புரியல. அக்கா, அந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிருங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்காது. பாருங்களேன், அந்த ஆளு குதிரையெல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்தான். ஒரு மாதிரி மெண்டல் போல இருக்கு. வேண்டாங்க்கா. இல்லம்மா, நான் எங்க அம்மா பேச்ச மீறவே மாட்டேன். அப்ப காலம் பூரா சாவட்டி. செல்லம்மாக்கா, அந்த நெட்டச்சி ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பாப்பா. கவனமா இருந்துக்கிடுங்க. கவனமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அவனை கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். இல்லக்கா, காலேஜ்ல லவ் அது இதுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா? இந்த அலெக்ஸ், ஏன் அவளை என்ன ஓமவள மாதிரி நினைச்சியோ? காதலிச்சு ஓடி போவதுக்கு நான் கருத்து போடுவேன். சி, ஒரு வாய் சோத்துக்கு எவ்வளவு மானங்கிட்டு தெரிய வேண்டியதா இருக்கு. எல்லாரும் இவ்வளவு பேசி இந்த வீட்டை விட்டு நான் ஏன் போகலன்னா எல்லாம் சாப்பாட்டுக்காக தான். என் பொண்டாட்டி சனியை மட்டும் எனக்கு ஒழுங்கா வச்சு சோறு போட்டானா எனக்கு இந்த நிலமெல்லாம் வருமா? கண்டவங்கெல்லாம் ஏசுதாவோ. அழு அழு, நல்ல அழு. இனி வாழ்க்கை பூரா நீ அழதாண்டி போற. ஒரு வாட்டி வாயை திறந்து பேசிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா நீ கேட்க மாட்ட. அண்ணி, நீங்க எதுக்கு ஓட்ட வழியா வந்து பாக்கீங்க? ஓட்டை இல்லாட்டி மெண்டல் ஜன்னல் இது. ப்ளீஸ் அண்ணி, தயவு செஞ்சு என்னைய ஆள விடுங்க. இனி தினமும் அழுகதான். மொட்டையம் பொண்டாட்டி, மொட்டையம் பொண்டாட்டி, மொட்டையம் பொண்டாட்டி. நல்லா அழட்டும். இவளை கொளுத்தி போட்டாதான் இவங்க கல்யாணத்தை நிறுத்துவா. அவனை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அவனும் அவன் குதிரையும் அவன் மொழியும் எனக்கு பாவாடை இளவரசின்னு பேரு வச்சுட்டான். என்ன கீதா, இப்ப நல்ல நார்மல் ஆயிட்டியாமா? இப்ப மண்டல கிண்டல எதுவும் கோளாறு இல்லல்ல? ஒரு கோளாறும் இல்ல. அந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிக்க வச்சுட்டாரு. போடாம கஷ்டமா இருக்கு. சேலை தாண்டி உனக்கு அழகா இருக்கு. இதே இருக்கட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு அப்பப்ப அந்த துணி போட்டுக்கோ. என்ன பிள்ளை, உங்க அம்மாவை எங்க காணோம்? மம்மி இங்கேயும் கோவமா மாத்தி மாத்தி இருக்காங்க. ஆண்டி வாமா, மின்னல் வந்து உட்காரு. என்னத்தை உட்கார போங்க, மனசே சரியில்லை. ஏன் பட்டி, என்னாச்சு? இன்னைக்கு 10 இட்லிக்கு மேல வீட்டுல இட்லி இல்லைன்ட்டு அவ்வளோ போங்க இழிச்சக்கா. நம்ம கல்யாணம் இருக்காம்ல வடிவு பாட்டி பையன், அவனுக்கு எங்கள் மதுவை வந்து பொண்ணு கேட்காங்கக்கா. அந்த மொட்டை கிளவி சேரின்ட்டு. அடக்கடவுளே, என்னட்டு சொல்லுது? அந்த பிள்ளை நல்ல கிளி மாதிரிலாம் இருக்கும். அவன் குரங்குல. ஓ, இதுக்கு பேர் தான் கிளியை பிடிச்சி குரங்கு கையில கொடுக்குறதா? ஏட்டி, காலையிலே அவன் அவங்க அம்மா அப்பா எல்லாம் குதிரை வண்டியில போனாவோ. நான் கூட சரி புதுசா குதிரை வண்டியில போய் பிச்சை எடுக்க போதுவோ போல நினைச்சுக்கிட்டேன். ஆமாம், காலையில் வந்து பிச்சை தான் எடுக்குவோம். பொண்ணு பிச்சை, பொண்ணு கொடுங்க பொண்ணை கொடுங்கன்னு. அந்த கிழவன் ஒரு பெட்டி நிறைய நகையை கொண்டுட்டு வந்திருக்கான். 100 பவுன் நகை. இதை வந்து எங்கள் மருமகளுக்கு போடுவேன் அப்படி இப்படின்னு. என்னத்தை சொல்ல. ஆத்தாடி, 100 பவுன் நகையை அந்த மொட்டையனை கேட்டதுக்கு பரவாயில்லையே, மது கொடுத்து வச்சவதான். மெண்டல் கீதாக்கா, உங்களை மாதிரி தான் அந்த மொட்டை கிளவியும் பேசிக்கிட்டு இருக்கு. நகையும் பணமும் இருந்தால் போதுமாக்கா? நிம்மதி வேண்டாமா? சந்தோஷம் வேண்டாமா? கஞ்சோ கூழோ குடித்தாலும் நல்ல புருஷனை கட்டிட்டு குடிக்கணும். சரி, இன்னைக்கு தாண்டி அறிவா பேசியிருக்க. ஆமாட்டி, கஞ்சோ கூழோ குடிச்சாலும் நல்ல சந்தோஷமா குடிச்சிட்டு போனோம். இப்படியா மொட்டையங்கிட்டையும் கிறுக்கங்கிட்டையும் மாட்டிக்கிட்டு
ஏக்கா நம்ம எல்லாரும் எப்படியாட்டும் சேர்ந்து அந்த கல்யாணத்தை நடக்கவே விடக்கூடாதுக்கா. எப்படினாலும் நிச்சயதார்த்தம் நடத்திடுவாவோ, எல்லாம் முடியட்டும். கல்யாணத்தை மட்டும் நடத்தவே விடக்கூடாதுக்கா. பாவுங்க அந்த பிள்ளை இன்னைக்கு பெட்ரூமில் போய் பார்க்க ஏங்கி கிடந்து அழுதுக்கா. அட கடவுளே பாவமே. ஆமாக்கா, நம்ம எதாட்டும் பண்ணி நம்ம 5 பேர் எதாட்டும் பண்ணி நிறுத்திடணும். கவலையை துரத்து கல்யாணத்தை நிறுத்து. சூப்பர் பஞ்சி. கவலையை துரத்து கல்யாணத்தை நிறுத்து. சே, இந்த சித்தி இப்படி பண்ணுதா அவளே? பாவம் மதுப்பிள்ளை. என்ன செய்யணும் எனக்கே ஒன்றும் ஓட மாட்டுக்கு. சரி, நெட்ட வழி ஏதாவது பிளான் பண்ணி கண்டிப்பாக நிறுத்திடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாபு, மணி 12:45 நீ இன்னும் தூங்கலையா? எல்லாரும் தூங்கிட்டாவல. இல்லை சித்தப்பா, எனக்கு தூக்கம் வரல. ஏன்பா மூஞ்சில் அடிச்சாப்புல திரும்புத? என்ன பேச சொல்லுதீங்க? பணத்துக்காக ஒத்த பிள்ளையை கொண்டு ஒரு குரங்குக்கு கட்டி வைக்க போறீங்க. நினைக்க வயிறுலாம் எரியுது. நான் என்னப்பா செய்யட்டும்? உங்க சித்தி முடிவு தானே, வசதிங்கிறதுனால சரிங்க. வசதி மட்டும் இருந்தால் போதுமா சித்தப்பா? நீங்கள் இப்போ வீட்டுக்கு பெரியவர், நீங்கள் சொல்ல வேண்டாமா பிள்ளையுடைய தகப்பன்? நீங்கள் டம்மி ஆகிட்டீங்க, முந்தி மாதிரி நீங்கள் இல்லை. மது ஏதாட்டும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட நான் சேர்ந்து பேசுவேன். அவ ஒரே வார்த்தையில அம்மா சொல்றது எதுனாலும் எனக்கு ஓகேன்ட்டால. அழகை நான் பார்க்கவே இல்லை சித்தப்பா, அழகை விடுங்க. ஆனால் அந்த பையன் ஒரு கிறுக்கேன், சட்டை போடாமல் ரோட்டில் ஓடுவான். கல்யாணம் முடிஞ்ச பொம்பளையே தூக்கிட்டு போய் கல்யாணம் கெட்டதுக்காக கடத்தல் ட்ராமாலாம் நிறைய பண்ணனான். அப்புறமா இந்த நெட்ட வெளியே இந்த எல்லாரும் சேர்ந்து பங்கச்சக்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த சுந்தரி பிள்ளையை காப்பாற்றினாவோ தெரியுமா? நானும் கேள்விப்பட்டேன். அதை பத்தி உங்க சித்திட்ட பேசுனதுக்கு அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லை, அவ ட்ரௌசர் போட்டு திரியிறா, அதான் இவன் விளையாடி இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லுதா. ஓ, இது நல்ல கதையா இருக்க. அப்போ பொம்பளையில் ட்ரௌசர் போட்டு போனால் கடத்தலாமோ? எம்மாடி, இது என்ன கதை? எனக்கு ஒன்றும் விளங்கலப்பா, நான் என்னப்பா செய்ய? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லாம் என் நெட்ட வழி பார்த்துக்கிடுவா. அவன் நடக்க விடவே மாட்டா. பாருங்க, நான் அடிச்சு சொல்லுது இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கக்கூடாது, அதை தான் நானும் நினைக்கேன். ஆனாலும் ஒரு ஓரத்தில் நல்ல இடமா இருக்குமோன்னு தோணுது. என்ன செய்யனே தெரியல. எக்க இந்த ராணி எக்க பாவங்க, அந்த அக்காவுக்கு ஒரு வளகாப்பு நடத்தி விட்டுருவோமே. 7 மாசம் இருக்குமா அவளுக்கு? ஒரு வளகாப்பு போட்டுருவோமே ஜிம்பிளா. ஆமாக்க, நாளைக்கு ஜிம்பிளா ஒரு வளகாப்பு போட்டு விட்டுருவோம். என்ன பனிக்குட்டி, வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு முதல்ல வந்தாச்சு. ராணிக்கு கல்யாணம் மாட்டி மாப்பிள்ளை யாரு? மாப்பிளவான் புருஷன் போ கிளவி. அவளுக்கு வளகாப்பு. வெளியூர் மாப்பிள்ளையா? பரவாயில்லையே. ஆத்தாடி, நமக்கு கிறுக்கு பிடிச்சிரும் போயிட்டு பேசினா. மல்லிகை பூவுக்கு வளகாப்பு. டிடி. ராணி அக்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்ண போறோம். ரெண்டக்கா வெண்டைக்காய் சாப்பிடும் போல இருந்ததுன்னா சொல்லுங்க, வெண்டைக்காய் கறி வச்சு தாரேன்னு. அதை நீயே தின்னு. எனக்கு மீன் தான் வேணும், எங்கள் மாமா பிடிக்கிற மீன். மாசமா இருக்கும்போது மீன் சாப்பிட்டா நல்லதுதான், பிள்ளைக்கு நல்ல மூளை வளர்ச்சி இருக்கும். ஓமா, உன் புருஷன் இப்ப பல் தேய்க்காராட்டி, தயவு செஞ்சு அதை கேட்காதட்டி. அவரு தேய்க்க போறது இல்ல, விட்டு. அதை கேட்டு மனசு சங்கடப்படுத்தாத. என்ன கீதா மேடம், பழையபடி இந்த துணி எடுத்து போட்டாச்சு போல. நெட்டக்கால வெளியூருக்கு பெயிண்ட் அடிக்க போயிருக்காரு. ஐஸாக ட்ரெஸ் எடுத்து போட்டு விட்டு வந்துட்டேன். ஆமாம், ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் அழகா ஸ்டைலாக தெரிய வேண்டாம் மாட்டி. என்ன இருந்தாலும் ஒரு நடிகை நான் என் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால என்னால் அதை மாற்ற முடியல. இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த அண்ணனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுதேன். அடுத்தவங்க அழகா இருக்காங்கன்னு பொறாமப்படாதட்டி, அது உடம்புக்கு நல்லதில்லை. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வளையல் எடுங்க. ஒரு ஆளுக்கு 2 வளையல் போட்டு விடுங்க. இந்த கலர் 2, அந்த கலர் 2. வெறும் தலையா இருக்கு, பூ வச்சு விடுவோம். பூ வச்சது ராணி அழகா இருக்காள. சரி, வளையல் எடுங்க போடுவோம். ஏ அப்பா, ராணி அக்கா மாமா எம்பிட்டு வளையல வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுல எவ்வளவுக்கு ஆச்சு காசு? வாங்கல, ஒரு கடையில இருந்து எடுத்துட்டு வந்தாரு. இது வேறயா? சரிதான். அப்படிலாம் செய்யக்கூடாது. இனி உங்களுக்கு ஒரு குழந்தை வரும், அதை பொறுப்பா பாத்துக்கிடணும்னு. சரி, இதுல கொஞ்சம் வளையல மட்டும் எடுத்துக்கிடுவோம். சரி, வயசுல மூத்த பனிமலர் பாட்டி வாங்க, முதல்ல வளையல் போடுங்க. வளையல் போடுறதுக்கு நீங்க தான் பெரிய ஆள் போகணுமா? இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். சரிதான். எம்மா நீ போடுமா தங்கச்சம். என்னாச்சுக்க? அது எப்பதான் சாப்பிட்டு வந்து அவளாம், நீங்களாம் சாப்பிடணுமா? இங்கே சாப்பாடா வச்சிருக்கு, நீ போடம்மா. ஒருத்தர வந்து போடுங்கம்மா. நல்ல ஒரு அழகான ஆம்பளை பிள்ளைய பெற்று கொடுங்க. கொச்சு ரக்கம்மா பொண்ணு வேணும். என் பையனுக்கு ஒரு பொண்ணு பெற்று கொடுட்டி, கல்யாணம் பண்ணி வைப்போம். நல்ல நார்மல் டெலிவரி ஆகி நீங்க நல்லபடியா குழந்தை பெற்றுக்கணும்னு நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன் ஆண்டி. சின்ன பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு கரெக்டா பேசுதா. இனிமையாவது யாரையும் கடிக்காம ஒழுங்கா இருக்கணும்னு. சரி, போட்டுக்க. அரைச்ச சந்தனம் மணக்க கொங்கம்மா அழகு நெத்தியிலே
ஒரு அழகு பிள்ளைய பெத்து கொடு கிறுக்குறாணி. உமா என்ன பாடுத? சும்மா விளையாண்டேங்க. நல்லா விளாண்டிங்க. சீக்கிரம் வலையில போட்டு போங்க, கடிச்சிட போறா அந்த அக்கா. குங்குமம் சந்தனத்துக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்களம் போல்னும் இங்கு நல்ல நாள் நல்ல நாள். நல்ல தீர்க்காய் சாயிரி, நல்ல பிள்ளையா பெத்து எடு. ஆமா, பிறக்கிற பிள்ளைய மரத்துல ஏத்தி விடுறதும் பாம்பு பிடிக்க போறதும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். ரெண்டக்கா 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 வெண்டைக்கா வெண்டைக்கா சுண்டைக்கா சுண்டைக்கா விமலா மூஞ்சி சுண்டைக்கா. எம்மா எப்படி பேசுது இந்த அக்கா? எல்லாரும் வளையல் போட்டாச்சா? பாட்டி மட்டும் போடாம நிக்காவல, சாப்பாடு நினைச்சிட்டு இருக்காவளோ? பாட்டிக்கிட்டலாம் பேசணும்னா ஆவியும் ஜீவனும் பெயரும். சீக்கிரம் போட்டு ஃபங்க்ஷனை முடிச்சு விடுங்க. அப்புறமா சிம்பிளா ஒரு சாப்பாடு சாப்பிட்டு கிளம்புவோம். சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கடி, என் வீட்டுக்காரர் ஆர்டர் பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். வந்ததும் இந்த அக்காவுக்கு ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு நம்மளும் ஒரு வாரம் உட்காந்து குத்த வச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். சரி சரி, சாப்பாடு வரட்டும் சாப்பாடு வரட்டும்.